வெல்கம் டு விஜிஸ் கியூசின். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரைஸ் ரவா உப்புமா இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். குயிக்கு, ஹெல்த்தி. இது நான் 3 டைப்பு பண்ணியிருக்கேன். அதிலோட டீட்டெயில் ரெசிபி இந்த கேப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் ரைஸ், லாங் கிரெயின் ப்ரௌன் ரைஸ், அது ஆர்கானிக் ப்ரௌன் ரைஸ். அப்புறம் வந்து இட்லி ரவான்னு கிடைக்கும். ரொம்ப அவசரமாக பண்ணணுன்னா இட்லி ரவாவில் பண்ணலாம். அப்புறம் பொன்னி ரா ரைஸில் பண்ணலாம். அது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று லைட்டாக வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம் அவசரத்துக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறது ப்ரௌன் ரைஸ்லேயும் பண்ணியிருக்கேன். நார்மல் நம்ம பொன்னி ரா ரைஸ், அதாவது பச்சரிசிலையும் பண்ணியிருக்கேன். சில டைம் நான் இட்லி ரவாவில் பண்ணுவேன். சில டைம் ப்ரௌன் ரைஸு நம்ம கேரளா மட்டா ரைஸ்லேயும் பண்ணுவேன். அப்புறம் வந்து நம்ம இட்லி ரைஸ்லேயும் பண்ணுவேன், இட்லி ரவாலையும் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய டைப்பு. என்ன அந்த டைமில் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, கொஞ்சம் மெல்ல சாப்பிட்டா போதுன்னா உடனே ஊற வச்சு அதை வடிகட்டி ஆற வச்சு ட்ரை பண்ணி பண்ணுவோம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷன்ஸு. இது வந்து ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். திடீர்னு ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்குன்னா, ஐயோ நம்ம அரிசி வாஷ் பண்ணலையே, அப்படி வேண்டாம். நீங்கள் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு, அதுவும் துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு கப்புனா நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட இது. அப்புறம் மிளகு, ஜீரகம், தாளிக்கும் போது எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். நான் ஆர்கானிக் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. இதுக்கு பெருங்காயம் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், நல்லாயிருக்கும் பெருங்காயம். மிளகு, ஜீரகம் 1-2 உடச்சி வச்சுருப்பேன், அது தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அவங்கவுங்க சௌகரியம். சிலவங்க வந்து மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு ஆர் பச்சைப்பருப்பு, அதை யூஸ் பண்ணுறாங்க. சிலவங்க வேர்க்கடலை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இப்போ ஹெல்த்தி கான்ஷியஸ்க்காக ப்ரோட்டீன் வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பேசிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் கோகோனட் கிடச்சா துருவி யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஒரு துருவி எப்படி யூஸ் பண்ணேன் இங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே இந்த ரவையை வந்து லைட்டாக, இட்லி ரவானா லைட்டாக இன்ஸ்டன்ட் பாட்லேயே ஒரு 2 நிமிஷம் வறுத்துப்பேன். ஈவன் நம்ம வந்து உடைச்ச ரவைன்னா கூட லைட்டாக வறுத்துப்பேன். அது ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாம் உப்புமா பண்ணுற அதே ஸ்டைல் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டீட்டெயில்டு ரெசிபீஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது புது விதமாக உங்களுக்கும் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரியும்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். தேங்க்யூ. கீப் வாட்சிங். நான் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் போடுவேன். அதுவும் ரொம்ப சிம்பிள், பேசிக் தான். நான் இங்கே வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சிலவங்க உதுராக வேணும், சிலவங்க குழைவாக வேணும்பாங்க. எங்கள் வீட்டில் உதுராக வேணும்பாங்க, அதனால் கம்மியாக பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் நார்மலாக ரைஸுக்கு வந்து 12 மினிட்ஸ் காட்டும். நான் வந்து கம்மியாக தான் வைப்பேன் எப்போவுமே. 8 நிமிஷம் இல்லைன்னா 6 நிமிஷம் வைப்பேன். டிபெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது சைட் டிஷ். நீங்கள் வந்து வத்தக்குழம்பு நல்லாயிருக்கும், புளிக்குழம்பு நல்லாயிருக்கும், சட்னி அவ்வளோவா சூட் ஆகாது, பட் சிலவங்க ட்ரை பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ். கார சட்னி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து தேங்காய் போடுறது போடாதது அவங்கவுங்க ஆப்ஷன்ஸ். காரம் வந்து பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா தான் இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். சிலவங்க வந்து வெறும் இது இஞ்சி ஆட் பண்ண மாட்டாங்க. சிலவங்க வந்து வரமிளகா, அதாவது வத்தல் மிளகாய் ஆட் பண்ணுவாங்க. நான் வத்தல் மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். சிலவங்க இதுக்கு வேரியேஷனுக்கு இட்லி மிளகாப்பொடி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. எல்லாமே அவங்கவுங்க ஸ்டைல் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வெர்ஷன் வந்து ஒயிட் ரைஸில், ப்ரௌன் ரைஸ்லையும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேஸில் எடுத்தது. எல்லாம் காம்பைன் பண்ணி இதில் போட்டிருக்கேன். பாருங்கள். இதுக்கு வந்து கோங்குரா சட்னி நல்லாயிருக்கும், கருவேப்பிலை சட்னி நல்லாயிருக்கும், தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். நான் கோங்குரா இது தொக்கு இருந்தது கொஞ்சம், அதையும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வறுத்தரைச்ச சாம்பார் நல்லாயிருக்கும், கொஜ்ஜு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கி அது கொஜ்ஜு பண்ணியிருந்தேன், அதுவும் இதில் வச்சுருக்கேன். கொஜ்ஜுவோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சிதம்பரம் குஜ்ஜும்பாங்க, கத்திரிக்காய் குஜ்ஜும்பாங்க, டொமேட்டோ குஜ்ஜு. இது வந்து டொமேட்டோ, தக்காளி, வெங்காயம்
அது நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் இட்லி பொடி மிளகாய் பொடி தொட்டு சாப்பிட்லாம், கருவேப்பிலை பொடி சுட்டு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பூண்டை லைட்டாக இடிச்சிட்டு அது கூட காரப்பொடி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து அதையும் தொட்டு சாப்பிட்லாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இது எள்ளு மிளகாய் பொடி, இது தொட்டு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் நம்ம வந்து ரைஸை சாப்பிட்டு போர் அடிக்கிறதுனா மத்தியானம் லஞ்சுக்கு கூட நீங்கள் இந்த அரிசி உப்பு மாவை லைட்டாக பண்ணலாம். நான் இது கருவேப்பிலை தொகையல் இதையே கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சட்னி ஆகிடும். அதில் நீங்கள் தாளிக்கலாம். தொகையலுக்கு தாளிக்க மாட்டோம், அதுதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி கிரான்பெரி சொல்லி இங்கே கிடைக்கும், அந்த தொக்கு பண்ணியிருந்தேன், அதையும் இது தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு சப்போர்ட்டிவ் வந்து அந்த புளிப்பும் காரமாக இருக்கிறது நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. என்ஜாய் குக்கிங்.